நேற்று பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு விட்டேன்லங்கம்மா, அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம பசங்களுக்கு நான் விவசாயத்தை கற்றுக் கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். நான் என் அப்பா இருக்காரு. விவசாயத்தை உங்களோட உங்க அப்பாவோட வச்சுக்கோங்க. என் பிள்ளைங்களுக்கு அது வேண்டாம். அவங்க படிக்கட்டும், படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போட்டோம். வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணா ஒரு ஸ்டோரிஸ் சேனலுடைய பேரண்ட்ஸ் கார்னர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்று பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு விட்டேன்லங்கம்மா, அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்காண்டியே நான் வெள்ளனா இருந்துச்சு, காய் நறுக்கி குழம்பு வச்சு சாப்பாடு பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். காய் எவ்வளவு காசு போட்டு வாங்குறோம், அரிசி எவ்வளவு காசு போட்டு வாங்குறோம், அது அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. பூராம சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. இதான் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். வீட்டுல அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபுட்டு ரெட்டி பண்ணி கொடுக்குறாங்க, ஆனா பிள்ளைங்க வந்து அதை சரியா சாப்பிட்றதே இல்லை. அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த சாப்பாடை வந்து ப்ரிப்பேர் பண்றது அவங்களோட உழைப்பு, அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது அவங்க அப்பாவோட கஷ்டம். இது வந்து அந்த பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். அது உடனே உட்கார வச்சு பாடம் எடுத்தோன்னா போடா அப்படின்னு போயிடுவாங்க. அதை வந்து அனுபவமா புரிய வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு விவசாயத்துல எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உடல் உழைப்பை காமிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த பொருளுக்கு இப்போ காய்கறிகளை வாங்குறதுக்கோ, பலசரக்கு பொருட்களை வாங்குறதுக்கோ, அரிசி பருப்பு வாங்குறதுக்கோ, அது வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு செலவு பண்றாங்க. நம்ம அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சோம் அப்படிங்கிற ஒரு நாள் வாழ்க்கையை அந்த பசங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா புரியும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? கண்டிப்பா புரிய வைப்போம். நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் புரிய வைக்கலாம். நம்ம பசங்களுக்கு நான் விவசாயத்தை கற்றுக் கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். நான் என் அப்பா இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் 2 பேர்த்தையும் ஒப்படைக்க போறேன். என்னையதே விவசாயம் கத்துக்கிறாங்க, வளர்த்துட்டீங்க, எனக்குதான் சொல்லிக் கொடுக்கல, என் பசங்களுக்காவது சொல்லிக் கொடுங்க, ஃபியூச்சர்ல அவங்களுக்காவது தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு நான் கேட்க போறேன். ஸ்கூலுக்கு யார் போறது? நீங்க போய் படிக்கிறீங்களா? நானே போகுமா? ஆமா. படிப்புங்கிறது காகிதத்துல, விவசாயங்கிறது வாழ்க்கையில. விவசாயம் பழகு சேத்துல இறங்கி வேலை பார்த்தாதே நல்லா சாப்பாடே சாப்பிட முடியும், தெரியுமா? காசு இருந்துச்சுன்னா நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிடலாமே. அதே மாதிரி அந்த காசு இருந்துச்சுன்னா நல்ல படிப்பையும் வாங்கலாம், தெரியுமா? இப்ப இருக்க சூழ்நிலைக்கு காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம், ஆனா அனுபவங்களை வாங்க முடியாது. காசு கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸை வாங்க முடியாது, நல்ல ஒரு மெமரிஸை வாங்க முடியாது. தாத்தா இருக்காரு, தாத்தாட்ட பழகுனா இப்போ 10 வயசுல ஒரு பழகுறியா அப்படின்னா அவன் 50 வயசுல கூட அவனுக்கு அந்த வேலை எப்படின்னு தெரியும். வயல்வெளியில இப்ப உதாரணத்துக்கு நம்ம வயக்காட்டுல நாளைக்கு நெல்லு நட போறாங்க, என்ன நாளைக்கு கூட்டு போய் அவங்க காமிப்போம், உள்ள இறங்கி வேலை செய்ய விடுவோம். 11 வயசு ஆச்சு அவனுக்கு, இன்னும் அந்த சேத்துல கால் வச்சது இல்லை அவங்க. நான் என்னோட மென்டாலிட்டி எங்க அப்பா மாதிரியே எனக்கு இருந்துருச்சு. நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகளை படக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகளுக்கு படக்கூடாது, என்னையே சொல்லி விடுறாங்க. இப்ப நான் அதுல இருந்து சோம்பேறி ஆயிட்டேன். அவரை கட்டியும் அவர்லாம் வந்து பயங்கரமான விவசாயி, சாப்பாடே இல்லாம கூட வேலை பார்த்துட்டு வயக்காட்டு அந்த சேத்துல இறங்கிட்டாங்க. அவருக்கு தண்ணி தேவை கிடையாது, பசிக்காது, எதுவுமே செய்யாது. அவர் வருஷம் புரிஞ்சாருன்னு 100 வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். மம்பட்டி வேலையோ எந்த வேலைன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அப்படிப்பட்ட விவசாயி. ஆனா என்ன எப்படி வளர்ந்துருக்காங்க தெரியுமா? விவசாயம் ஒரு 90% இருக்கு என்னன்னே தெரியும். நான் விவசாய குடும்பம் தான், தோட்டங்கள் இருக்கு, வயல்வெளி இருக்கு, போவோம். தூரத்துல இருந்து வேலையாட்கள் பார்ப்பாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, எப்படி செய்யறாங்க, அந்த அளவுல தான் எப்படி நான் வளர்ந்தேன். அதனால என் பசங்களுக்கு எங்க அப்பா மாதிரியே வேலைகள் வந்து செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா உடல் உழைப்பு அந்த அளவுக்கு, இன்னைக்கு 70 வயசு ஆகும்போது அவருக்கு, ஆனா நல்லா ஹெல்த்தியா இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா உழைப்பு, உடல் உழைப்பு. அதே நேரத்துல படிப்பு தான் முக்கியங்கிற, படிப்போட சேர்த்து விவசாயத்தையும் தெரிஞ்சுக்கிறட்டும், விவசாயத்தோட சேர்த்து படிப்பையும் தெரிஞ்சுக்கிறட்டும், ரெண்டையும் சேர்த்து பழகினாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். மெயினா உணவு வேஸ்டே பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட விவசாயம் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், உங்க கிராமத்துல இருந்தீங்கன்னா, சிட்டில இருந்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு 1 hour டிராவல்லே வந்து நிறைய விவசாயம் நீங்க பார்க்க முடியும். ஏதாவது ஒரு பணி நடந்துட்டு இருக்கும், அங்கனக்குள்ள ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டி அவங்க பண்ற அந்த வெயில்ல நின்று வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்க வந்து அதை உணர்வாங்க, உணவு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு பின்னாடி சாப்பாடோ காய்கறியோ நம்ம தட்டுக்கு வருது, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதனால நீங்க எங்க போனாலும் சரி, ஒரு 2 வீலர்லயோ கார்லயோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, போற வழியில ஏதாவது விவசாய நிலங்கள்ல விவசாயிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க உங்க வாகனத்தை நிப்பாட்டி உங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, கூட இறங்கி கூட வேலை பார்க்க தேவையில்லை, நின்று பார்த்தாவே அவங்களால முடியாது.
நின்று பார்க்க கூட முடியாது. இப்ப இருக்காங்க அப்படி சூழ்நிலையில வந்து பிள்ளைங்க இருக்காங்க, சோம்பேறித்தனமா இருக்காங்க. அதனால வந்து அவங்களோட கஷ்டத்தை புரிய வைங்க. நாளைக்கு நம்ம வயக்காட்டுல நடவு நடக்க போகுது, சரியா? அதுக்கு இவங்க 2 பேர்த்தையும் கூட்டு போறேன். கூட்டு போய் சேத்துல இறங்கியமா நீயும் வர்ற. ஓகேங்க மாமா, நாளைக்கு பிள்ளைங்களை கூட்டு போவோம். கூட்டு போய் அவங்களுக்கு விவசாயம் எப்படி பண்றாங்க அதெல்லாம் சொல்லி தருவோம். அவங்களையும் சேத்துல இறக்கி கொஞ்சம் வேலை பார்க்க விடுவோம். அவங்களுக்கு ஒரு ஃபன்னா ஆரம்பிச்சு கொடுக்கணும். அது ஒரு கெடுபடியா ஆரம்பிச்சு கொடுத்தோம்னா ஓடி போயிருக்காங்க. விளையாட்டோட சேர்த்து பக்கத்துல அப்படியே கொஞ்சம் விளையாட்டுத்தனமா நட்டு வைக்கணும். விளையாட்டோட சேர்த்து அவங்களும் பண்ண வைக்கணும். முயற்சி பண்ணி பார்ப்போம். ஓகே. விவசாயத்தில் ஒரு நாள் நம் பசங்களுக்கு உணவின் மதிப்பை உணர்த்தும் பயணம். முதல் நாள் இரவிலேயே நாங்கள் ஒரு திட்டத்தை முடிவு செய்தோம். என் 2 மகன்களையும் அதிகாலையில் எழுப்பி விவசாய பூமிக்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு இயற்கை வேலையின் சுவையையும் அவசியத்தையும் உணர்த்த வேண்டும் என்று. அப்போதுதான் அவர்கள் உணவை வீண் செய்வதை நிறுத்துவார்கள் என்று. அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் மாட்டேன் மாட்டேன் என்று சொல்லியும் நாங்கள் அன்புடன் அவர்களை எழுப்பி அழைத்துச் சென்றோம். வயலுக்குச் சென்றதும் அவர்கள் முதலில் பயத்தோடு கால் வைக்க தயங்கினார்கள். ஆனால் சில நிமிடங்களிலேயே அவர்கள் மெதுவாக வயலில் இறங்கி நடந்தார்கள். ஒரு பக்கம் பெரியவன் வயலில் குதித்து விளையாட, சின்னவன் வரப்பில் நின்று டான்ஸ் ஆட ஆரம்பித்தான். அந்த காட்சி என் நெஞ்சை நெகிழ வைத்தது. அப்போது தாத்தா வந்தார். பேரன்கள் வயலில் விளையாடும் காட்சியை பார்த்ததும் அவருடைய முகத்தில் பெருமை வெடித்தது. தாமதிக்காமல் அவர் பசங்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நாத்துக்களை தூக்கி வைப்பது, மண் சீராக்குவது போன்ற வேலைகள். இந்த பயணத்தின் அடிப்படை நோக்கம் என் பசங்கள் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை நேரில் பார்த்து உணர வேண்டும் என்பதுதான். எங்க குடும்பத்துல கடைசி விவசாயி நாங்களாக இருக்கக்கூடாது. இது என் பிள்ளைகளும் பழக வேண்டும் என்பதே என் விருப்பம். சில நேரங்களில் அவர்கள் விளையாடி கொண்டிருந்த போதும் சமயத்தில் பயம் வந்தது. தண்ணி வாய்க்கால் உடைஞ்சிருச்சா என்று அவர்களும் கவலைப்பட்டார்கள். ஆனால் விளையாட்டையும் வேலையையும் விடவில்லை. பின்னர் நாத்துக்களை எடுத்துக்கொண்டு நடவு செய்யும் இடத்துக்குச் சென்றோம். எல்லோரும் சேர்ந்து வேலை செய்தோம். நானும் அவர்களுடன் குதித்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். சாதாரணமாக 4 மணி நேரம் எடுக்கும் வேலை நம்ம குடும்பம் சேர்ந்து செய்ததால் 1 மணி நேரத்தில் முடிந்தது. அதன் பிறகு எல்லோரும் சாமி கும்பிட்டு நடவு பணிக்கு இறங்கினார்கள். அவர்களை பார்த்து நானும் களத்தில் இறங்க ஆசைப்பட்டேன். நானும் நடவு வேலை செய்ய ஆரம்பித்தேன். முதலில் சிரமமாக இருந்தாலும் சில நிமிடங்களில் கைகளும் கால்களும் பழக ஆரம்பித்தன. இன்று மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. என் பசங்கள் இனிமேல் உணவை வீணாக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள் உள்ளது. அவர்கள் விவசாயத்தின் அருமையை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு நாள் வயலுக்கு அழைத்துச் சென்றதிலேயே வாழ்க்கையின் பயணமே மாறிவிட்டது போல இருக்கிறது. நாங்கள் திட்டமிட்டபடியே என் பிள்ளைகள் விவசாய பணிக்கு ஆர்வமாகிவிட்டார்கள் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். எங்களோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு. கல்வியும் விவசாயமும் நம்மளோட இரு கண்கள் மாதிரி. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோவை காமிங்க. கொஞ்சம் ஃபுட் வேஸ்ட் பண்றது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். எப்படி விவசாயம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நன்றி, எல்லாருக்கும் நன்றி.